ஹாய் ஹலோ சிஸ்டர் சின்னதாக ஒரு ரீகேப் மாதிரி தான். ஸோ அதாவது ரீவைண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி தான். நான் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எம்டி சார் வந்து யூடியூப் சேனலில் வந்து நிறையா பேசியிருப்பார். ஸோ அதில் ஒவ்வொரு நாளைக்கு நம்மளுக்கு வந்து இந்த 8 நாள் போகணும் இல்லையா, அதனால் ஸோ எனக்கு தெரிஞ்சதை, அதாவது நான் வந்து அந்த யூடியூப் சேனலில் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதை ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்று ஷேர் பண்ணுறேன். ஸோ அவரோட வீடியோ ஃபுல்லாக ஆரம்பத்துலேருந்து நான் பார்த்துக்கிட்டு வந்திருக்கேன். எல்லாருமே பார்த்துருப்பீங்க மேபி. ஸோ அதைத்தான் கொஞ்சம் அவர் ஆரம்பத்துலேருந்து என்ன பேசியிருக்காரு, எப்படி பேசியிருக்காருன்றதை ரீவைண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அது வந்து ஒரு சிலருக்கு வந்து நான் சொல்கிற வந்து ஒரு சிலருக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இல்லாட்டி கேள்விப்படாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றதுக்காக ஒரு சின்ன ரீகேப் மாதிரி தான். அவர் தான் பேசியிருக்காருல, அப்புறம் நீங்கள் மறுபடியும் அதை சொல்லி ஆரம்பத்தில் வீடியோ போடுறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா எனக்கு வந்து அந்த மோட்டிவேஷன் வேர்ட்ஸ் வந்து கேட்க கொஞ்சம் இந்த ஃபீல்டை பொறுத்த மட்டும் அவர் வந்து பேசியிருக்க வந்து மோட்டிவேஷன் வேர்ட்ஸ் வந்து நிறையா யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ உண்மையிலேயும் அது கேட்குறப்ப நம்மளுக்கு வந்து என்கரேஜிங்காக இருக்கும். அதனால் நம்மளுக்கு வந்து மேற்கொண்டு எந்த ஒரு சங்கடமும் வராதுன்னு நினைக்கிறேன். தைரியமாக இன்னும் 2 பேருக்கு நம்ம வந்து என்கரேஜ் பண்ணலாம். அந்த வேர்ட்ஸ்க்காண்டி தான் நான் சொல்கிறேன். மித்தபடி நம்ம வந்து இதில் வந்து வேறு எதுவுமே கிடையாது. அப்புறம் ஆரம்பத்துலேருந்து வந்து இந்த நம்பிக்கையான வேர்ட்ஸை கேட்டு இதில் வந்து இருந்து இருக்கவங்க வந்து லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து இப்போ இனிமேல் வந்து நிறையா பேர் சம்பாதிக்க ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த ஃபீல்டை பொறுத்த மட்டும் எல்லாருமேவும் நிறையா ஏர்ன் பண்ணணும், அவங்களோட கஷ்டங்கள் தீரணும் ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இதுக்குள்ளே இருக்காங்க. ஸோ அதை வந்து இப்போ நம்மளுக்கு 8 நாளைக்கு இப்படியா போகணும் இல்லையா, ஸோ அதனால் நான் வந்து ஜஸ்ட் ஒரு ரீகேப் ரீவைண்ட் மாதிரி போட்டு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால தான் போடுறேன். ஸோ எம்டி சார் கிட்டத்தட்ட யூடியூப் சேனல் மட்டும் ஆரம்பித்து வந்து 8 மாதத்துக்கு மேலே ஆகுது. அவர் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து போட்டது வந்து சேனல் எப்போயுமே எடிட் பண்ணி போடுறது, அவரோட MIV3 பற்றி ஒரு இன்ட்ரோ வீடியோ மாதிரி கொடுத்துருந்தார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவ் கமெண்ட்டு, ரெண்டாவது வீடியோ என்ன சொல்லியிருப்பாங்க, பாசிட்டிவ் கமெண்ட்டும் வந்துருச்சு, நெகட்டிவ் கமெண்ட்டும் வந்துருச்சு. அந்த கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணுற விதமாக அவர் போட்டிருப்பார் எம்டி சார். ஸோ மைவி3னா வாழ வைத்து வாழ் அப்படின்ற ஒரு இதுக்கு ஒரு கான்செப்ட் வச்சு ஆரம்பித்த கம்பெனி தான் மைவி3 பொறுத்த மட்டும். அதில் வந்து யார் வாழ வைத்து வாழ வந்து வாழ்க்கையை எடுத்து நடத்துகிறாங்க அப்படின்ற ஒரு என்கரேஜிங் மாதிரி போட்டிருப்பாரு. ஸோ அதில் வந்து ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் நிறைய விதமாக பேசியிருப்பாங்க. அவங்களுக்கு பதில் சொல்கிற விதமாகவும் மைவி3 பற்றி புரிய வைக்கிற விதமாகவும் சார் வந்து அழகாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாரு. அதில் வந்து ஸோ யார் வந்து அவதூறு பரப்புனாலும் சரி, கெட்டது சொன்னாலும் சரி, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காண்டி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாரு. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மெசேஜ் வந்திருக்குன்னு சொன்னேன், ஸ்டடீஸ் ஓரியன்டாக, அதாவது எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க எல்லாத்துக்குமே ஐடிகேலேருந்து ஒரு சின்ன வேலைவாய்ப்பு மாதிரி வருது, எக்ஸாம் எழுத போகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன். இது ஒரு சின்ன தகவல் மூலமாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நாளை காலையில் 11 மணிக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட்டு, கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட் மாதிரி மெயில் மூலமாக வரும். நாங்கள் அதை வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், மெயில் மூலமாகவே எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சிலர் மட்டும்தான் இதை தேர்ந்தெடுத்திருக்காங்க. கம்ப்யூட்டர் முடித்தவங்களுக்கு மட்டும் அது எந்தெந்த மாதிரினா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, மேக்ஸிமம் எம்சிஏ, அந்த மாதிரி எம்டெக்கு, டிப்ளமோ, கம்ப்யூட்டர் ஓரியன்டாக முடித்தவங்க எல்லாருக்குமே இதில் ஒரு வேலைவாய்ப்பு. சப்போஸ் நம்ம வந்து நாளைக்கு எக்ஸாம் எழுதுனா தான் போச்சு, அப்படி எழுதலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த தடவை இந்த வாய்ப்பு கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருமே வந்திருக்கவங்க எல்லாருமே அட்டன் பண்ணுங்க, நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதுங்க. என்னை பொறுத்த மட்டும் நான் வந்து இது வந்து என்னோடய ஸ்டடீஸ் ஓரியன்ட், கண்டிப்பாக எனக்கான இது வந்து ஒரு லைஃப் மாதிரி தான். அடுத்து வந்து மைவி3 பொறுத்த மட்டும் அதை விட மாட்டேன் எந்த ஃபீல்டையும். ஏன்னா எனக்கான எய்ம் வந்து அடையிற வரைக்கும் நான் வந்து கண்டிப்பாக ஒரு குறிக்கோள் அடைஞ்சதுக்கப்புறம் தான் எதுனாலுமே யோசிப்பேன். அது வரைக்கும் நான் வந்து அதில் பயன்படுத்திக்கிட்டு எனக்கான பயன்பாட்டை பெற்றுக்கிட்டே இருக்குன்ற ஒரு எண்ணம் தான். ஸோ எல்லாருமே ஒரு சில பிரச்சனைக்காக தான் நம்ம அந்த மைவி3க்குள்ளே போனோம், இன்னுமே அதுக்குள்ளே தான் இருக்கோம். கண்டிப்பாக எனக்கான பிரச்சனைகள் சால்வ் ஆனாலும், என்னோடய எய்ம் ரீச் பண்ணாலுமேவும் அடுத்து எனக்கு கீழே யார் கஷ்டத்தை கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு சொல்யூஷனை கொடுக்கணும். இது மூலமாக கிடைக்கும்னா கண்டிப்பாக இந்த இதை வந்து நான் ரீச் பண்ணிடுவேன், மைவி3யும் ரீச் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை. இந்த விஷயம் பெனிஃபிட்டாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாரையுமே நம்மளுக்கு கீழே இருக்கவங்களையும் நம்ம மேலே கொண்டு வரதில் தப்பு இல்லை. ஸோ அவங்களுக்குமே எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு புரிய வைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நம்மளோட பிரச்சனைகள் அதுவும் நாளோட முடிஞ்சிச்சுன்னா அடுத்து யார் இதில் சேர விரும்பினாலும் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கான வழியை காட்டணும். நம்பிக்கை இருக்கவங்கள கண்டிப்பாக இதில் நான் சேர்த்து விடுவேன்.
ஏன்னா இதில் நம்மளுக்கான பெனிஃபிட் கிடைக்கிறப்ப நம்மளுக்கு இருக்கவங்க எல்லாருக்குமே இதில் பெனிஃபிட் கிடைச்சா நல்லா தான் இருக்கும். தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.